வணக்கம். பாசானை மக்கள் இயக்கம் சார்பாக உங்களின் அபுதாயர். இன்றைக்கி பேசுகிற சப்ஜெக்ட் வந்து தென்னை மரம். தென்னை மரத்துலேருந்து தேங்காய் காய்க்குது. சரியா? தேங்காய் காய்க்குது, தேங்காய் எண்ணெய் கிடைக்குது, நிறைய இலைகள் கிடைக்குது, நிறைய அதிலிருந்து பயன் நிறைய இருக்குது. அதாவது ஒரு தென்னை மரத்தை நம்ம வளர்த்துட்டோம்னா நம்ம பிள்ளைகளை விட அதிகமாக நம்மளை காப்பாற்றும். அந்த அளவுக்கு தென்னம்பிள்ளை அப்படிங்கிற பேர் எதனால் வந்துச்சுன்னா, தென்னையை நம்ம நட்டு வச்சிட்டோம்னா அது தண்ணி ஊற்றி நல்லா வளர்த்துட்டோம்னு வைங்களேன், நம்மளை அது காப்பாற்றும். இன்றைக்கி தேங்காயுடைய விலை 1 கிலோ 65 ரூபா இருக்குது. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் 400 ரூபா. அந்த அளவுக்கு விலை இருக்குது. நல்ல மகசூல் கிடைக்குது. இப்போ அதாவது தேங்காய் மூலமாக நிறைய நமக்கு லாபம் கிடைக்கிது. அதனால் நீங்கள் தென்னை மரத்தை நீங்கள் வளர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. விவசாய பெருமக்கள்லாம் என்ன செய்யணும்னா, தென்னை மரத்தை வளர்த்து நிறையா நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்கள் சந்ததிகளுக்கு நல்ல பயன் தரும், உங்களுக்கு பயன் தரும், உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், உங்களுக்கு வருமானத்துக்கு நல்ல வழி கிடைக்கும். அதனால் தென்னை மரத்தை எல்லாருமே வைக்கணும். தண்ணி பாய்ச்சி அதுக்கு உரம் போட்டு அதுக்கு பராமரிப்பு பண்ணிங்கன்னா 3 வருஷத்தில் சில மரங்கள் காய்ச்சிரும், சில மரங்கள் 5 வருஷத்தில் காய்ச்சிரும். அது தென்னை மரம் வளர்த்தா தன் பிள்ளையை காட்டிலும், நம்ம பிள்ளையை வளர்க்குறோம் இல்லையா, அதை காட்டிலும் உயர்வாக இருக்கும். தென்னம்பிள்ளைங்கிறதுக்கு உண்மையானது. தென்னம்பிள்ளைன்னு எதுக்காக வச்சாங்க? நம்ம பிள்ளைய கூட காப்பாற்றாது போயிருங்க, ஆனால் தென்னம்பிள்ளை நம்மளை காப்பாற்றும். அதுக்காக தான் தென்னம்பிள்ளைன்னு சொன்னாங்க. அதனால் தென்னை மரத்தை நீங்கள் வளர்த்து பயன்பெறுங்க. இதில் நிறைய நன்மை இருக்குது, இதில் நிறைய பலன் இருக்குது, நிறைய வருமானம் இருக்குது. அதை செய்யுங்க அப்படின்னு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.